ஐயா வணக்கங்க ஐயா. "சடோரிணியை எனக்குள் இறக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சடோரிணி அப்படிங்கிறது வந்துங்கய்யா ஒரு கரண்ட் மாரி. ஸ்பேஸ்ல இருக்க ஒரு கரண்ட் மாரி. அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி பவரு. அது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள உள்ள அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செம்பு கம்பி வழியா அத பாஸ் பண்ண முடியும். 1. அப்ப சடோரிணிங்கிறது ஒரு கரண்ட்டுன்னா, நம்ம உடம்பு செம்பு கம்பியா இருந்ததுன்னா, அந்த சடோரிணிய உள்ள பாஸ் பண்ண முடியும். ஓகே. அப்ப ஒரு செம்பு கம்பி நம்மகிட்ட இருக்கு. காத்துலயும் கரண்ட் இருக்கு. சூரிய ஒளியில கரண்ட் இருக்கு. தண்ணீல கரண்ட் இருக்கு. நெருப்புல கரண்ட் இருக்கு. எல்லா இதுலயுமே கரண்ட் இருக்கு. பஞ்சபூதம் எல்லா இதுலயுமே கரண்ட் இருக்கு. இப்ப காத்து வேகமா அடிக்கும்போது செம்பு கம்பி எடுத்து நீட்டுனோம்னா, அதில இருக்கிற கரண்ட் வந்து செம்பு கம்பியில பாஸ் ஆகுதா? பாஸ் ஆகுறதில்ல. தண்ணி வேகமா ஓடுற தண்ணீல போய் செம்பு கம்பி விட்டோம்னா கரண்ட் பாஸ் ஆகுதா? பாஸ் ஆகுறது கிடையாது. சூரிய ஒளி அடிக்கும்போது மதியானம் 1 மணிக்கு போய் செம்பு கம்பி வச்சீங்கனாலும் அதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகுறது கிடையாது. ஸோ கரண்ட் இருக்குது ஒரு இதில சோர்ஸ்ல. அது எங்க போய் நீக்கமற நிறைஞ்சிருக்குது. செம்பு கம்பியும் இருக்குது. ஆனாலும் வச்சா பாஸ் ஆகுறதில்ல. அப்போ ஒரு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ ஒரு டைனமோ அப்படின்னு ஒண்ணு வேண்டியிருக்குது. டைனமோ ஒண்ணு வேண்டியிருக்கு. ஒரு காத்தா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், சூரிய வெப்பமா இருக்கட்டும், வேகமா அது வந்து வளர்க்கும்போது ஒரு சுழற்சி ஏற்படணும். அந்த சுழற்சியில நம்ம என்ன பண்ணணும், வெறும் மின்சாரம் மட்டும் காந்தத்தோட சக்தி நமக்கு தேவைப்படுது. காந்தம் இருக்கணும். டைனமோ சுழற்சியின் வேகத்தில அந்த காந்தத்தில இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து சுத்தும்போது தான் அதிலிருந்து சக்தி அணுக்கள் உருவாகி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த சமாச்சாரங்கள் மின்காந்த சக்தியா உருமாறுது அது. ஸோ மின்சாரம் மட்டும் இருந்தா வேலையாகாது. அதில காந்தம் இருக்கணும். அப்ப மின்சாரத்து கூட காந்தம் சேரும்போது மின்காந்த அலைகள் உருவாகுது. அந்த மின்காந்த அலைகள இந்த செம்பு கம்பி கடத்தும். இதான் ப்ரொசீஜர். அப்ப சடோரிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. அதாவது கரண்ட்டா இருந்தாலும் கூட, நம்ம உடம்பு செம்பு கம்பியா இருந்தாலும் கூட, அந்த கரண்ட் இந்த செம்பு கம்பிக்குள்ள பாஸ் ஆகணும்னா, அந்த டைனமோவுல பட்டு நம்ம சுழற்சி ஏற்படணும். அப்ப உள்ள மேக்னெட்டிக் சோர்ஸ் இருக்கணும். அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. நமக்குள்ள இருக்கு. அந்த சின்ன டெக்னிக் தெரிஞ்சுன்னா, நமக்குள்ள இருக்க டைனமோ சுழற்ற வச்சு, நம்மகிட்ட இருக்க காந்த சக்திய வச்சு பயன்படுத்தும்போது கரண்ட் அதுலருந்து புரொடியூஸ் பண்ண முடியும். அத நம்ம உடம்புல இருக்க செம்பு கம்பின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் வழியா அத அனுப்ப முடியும். அப்ப அத எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நம்ம. அத வந்து எப்படி மின்சாரத்த வந்து நம்ம வந்து ஃபேன் சுத்த பயன்படுத்துறோம், டியூப் லைட் எரிக்க பயன்படுத்துறோம், ஏசி எரிக்க மிக்ஸி எடுத்து பயன்படுத்துற மாரி, நமக்கு அந்த வித்த தெரிஞ்சுதுனா நம்ம பயன்படுத்தலாம். நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம அனுப்ப முடியும். அதில வந்து எண்ணலைகள போட்டு அனுப்ப முடியும். அது அவனோட அறிவ பொறுத்து, அவனோட விஞ்ஞானத்த பொறுத்து. விஞ்ஞானத்தில அவன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கானோ, ஏசி கண்டுபிடிச்சு அத ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சா அவனால ஏசி இயக்க முடியும். டியூப் லைட் பத்தி தெரிஞ்சா டியூப் லைட் இயக்க முடியும். அந்த மின்சாரத்த எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். மின்சாரம் அப்படியே தான் இருக்கும். அங்கேயே தான் இருக்கும். அப்ப சடோரிங்கிற மின்சாரம் அங்கேயே தான் இருக்குது. செம்பு கம்பிங்கிற மனுஷனும் நம்ம இங்கேயே தான் இருக்கிறோம். ஆனாலும் அத வச்சீங்கன்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகாது. அப்ப உங்க உடல்ல ஒரு தன்மைய நீங்க மாத்தணும். உங்க உடலுக்குள்ள இருக்கிற பேட்டரிய, டைனமோவ நீங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அப்ப அந்த சடோரிணியில் இருக்கக்கூடிய கரண்ட்ட நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். ஏசி, டிசியா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ உங்க உடலுங்கிற செம்பு கம்பிகள நம்மளோட நரம்பு தான் செம்பு கம்பி மாரி. அதுக்குள்ள நீங்க அத வந்து கொண்டு செல்ல முடியும். ரொம்ப ஆபத்தான விளையாட்டு அது. கொஞ்சம் நீங்க ஆனாலும் ஷாக் அடிச்சிரும், எரிஞ்சு போயிரும். வெறும் செம்பு கம்பி எரிஞ்சுனா என்ன ஆகும்? முடிஞ்சு போன கத மாரி உங்க உடம்பு எரிஞ்சு போயிரும். எரிஞ்சு போனா நம்ம முடிஞ்சு போயிரும். நம்ம கதை முடிஞ்சு போயிரும். நரம்புகள் தளர்ச்சிக்கு உட்பட்டு போகும். நரம்புகள் விரிவடையும். அதிகப்படியான சக்தி உள்ள இது பண்ண முடியாது. விவேகானந்தர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து நரம்புகள் வந்து தளர்வடையும். அத வந்து ஒருத்தர் ஒரு சரியான குரு வந்து கரெக்ட்டா நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சு சரியா கிடைச்சுதுன்னா உண்டு. இல்ல இயற்கையின் அடிப்படையில நம்ம உடம்போ, நம்ம பயிற்சியால அந்த தன்மைக்கு மாறிச்சுன்னா அது கிடைக்கும். அந்த மாரி இருக்கு. சாதாரண கரண்ட் வந்து எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா அந்த கரண்ட்டுக்கு அறிவு கிடையாது. அதுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. புவியீர்ப்பு விசை மாரி அந்த கரண்ட் செயல்படுது. பஞ்சபூதங்கள்ல இருக்க கரண்ட் வந்து செயல்படுது. அதுக்கு ஒரு அறிவு கிடையாது. ஆனா சடோரினிக்கு அறிவு இருக்கு. மிகப்பெரிய அறிவின் தொகுப்பு அதுதான். அப்ப சாதாரண கரண்ட் மாரி அது எப்படி வேணாலும் அந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு செயல்படாது. நம்மளோட தன்மை கொஞ்சம் மாறினாலும் அது நமக்குள்ள இறங்காது. அப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாரி தன்மையா மாறிக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள புகுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப நமக்கு அந்த டெக்னிக்கும் தெரியணும். டைனமோ இயக்குறது, பேட்டரி இயக்குற டெக்னிக்கும் தெரியணும். எலக்ட்ரோ மேக்னெட்டுகள கன்வெர்ட் பண்ண தெரியணும். நம்ம நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி நம்ம உடல தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாரி டெக்னிக் தெரியறதோட மட்டும் இல்லாம, சரணாகதியில நீ காணாம போய் அந்த தன்மையிலயும் இருக்கணும். டெக்னிக்லாம் தெரியுது அப்படிங்கிறத சடோர்னு இழுத்து நம்ம உள்ள இறக்கிற முடியாது. அது நீங்க தேவதைகள இறக்கலாம், குட்டி சாத்தான், பேய் இந்த மாரி விஷயங்கள இறக்கலாம்.
அது சில தெய்வங்கள நீங்க பண்ணலாம். அந்த மாரி விஷயம். ஆனா ஷடோரினி அந்த மாரி உங்களால பண்ண முடியாது. அதுவா தான் வந்து இறங்கும். நீங்க அந்த தன்மையில டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்கணும். தலகணம் ஏறாம, அகங்காரம் தூக்காம அந்த தன்மையிலயும் இருக்கணும். ஸோ தன்மையிலயும் ஒருத்தர் வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சவனா இருந்தான்னா, தன்மையில இருக்கும்போது அது வந்து உள்ள இறங்கும். இறங்கும்போது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எனர்ஜி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்ண எனர்ஜி நீங்க பாசிட்டிவா பயன்படுத்தலாம். அத வச்சு நம்ம எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம், மனோமய கோஷத்துல இயங்குறவங்கள வந்து விஞ்ஞானமய கோஷ வந்து டச் பண்ணாமயே ஆனந்தமய கோஷத்துக்கு கொண்டு போலாம். இது ஒரு பெரிய சயின்ஸ் தான். பட் ப்ராப்பரா இப்படி இப்படி பண்ண அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்ணி பண்ண முடியாது இத. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னிக் தெரிஞ்சா உங்களுக்கு அகங்காரம் வந்துரும். அகங்காரம் இல்லாம போச்சுனாக்க உங்களுக்கு டெக்னிக் தெரியாது. கோழியிலேருந்து முட்டை வந்ததோ, முட்டையிலேருந்து கோழி வந்ததுன்னு தான். எப்போ நீங்க அந்த தன்மைக்கு போறீங்களோ, அப்போ அந்த டெக்னிக்கு உங்களுக்கு உங்க டெக்னிக்கே நீங்க மறந்துருவீங்க, செய்ய முடியாது. எப்போ அந்த டெக்னிக் தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் இன்புட் பண்றீங்களோ, அப்போ அகங்காரம் தலை தூக்கிரும். நான் தான் செய்றது. அப்போ ஷடோரினி இறங்காது. அப்போ நம்ம கையில இல்ல இதெல்லாம். நீ எவ்வளோதான் வித்த கூடு விட்டு கூடு பாயிர வித்த கத்துக்கிட்டாலும் நம்ம கையில ஒண்ணும் இல்ல. நம்மள மீறின ஒரு சமாச்சாரம் ஒண்ணு இருக்கு. அப்போ டெக்னிக்கே தெரிஞ்சாலும், டெக்னிக்கையே யூஸ் பண்ணாலும், ஒரு கட்டத்தில நான் காணாம போம்போது, அது உள்ள இறங்கிருச்சுன்னா, அந்த டெக்னிக்க அதுவே எடுத்து வேலை செய்யுது. நம்ம டெக்னிக் வேலை செய்யறதில்ல. நம்ம காணாத நேரத்தில கூட அந்த டெக்னிக் வேலை செய்யுது. அப்பதான் நம்ம உடம்பு தப்பிக்கும். இல்லைன்னா பஸ்ட் ஆயிடும். குண்டி வெடிச்சிரும் நமக்கு. குண்டி வெடிச்சு நரம்பு கிரம்புலாம் இதாயிடும். ஒரு தடவை உள்ள இறங்கிச்சுன்னா அந்த வோல்டேஜ் தாங்க முடியாது. ஹியூமன் பாடியில இவ்வளோ தான் வோல்டேஜ் தாங்கணும்னு ஒரு இது இருக்கு. தாங்காது. கண்ணு வழியாலாம் நேத்திர தீட்சி நீங்க அனுப்புனீங்கன்னா பாப்பா வெடிச்சிரும். கண்ணு வெடிச்சிரும். சுத்தி கருகிரும். நீங்க சடோரியில பார்த்தீங்கன்னா தெரியும். சடோரி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சடோரி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும் முகம். சடோரி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்ண சுத்தி அப்படியே கருகி போயிருக்கும். நெருப்புல காட்டுன மாரி கருகி இருக்கும். அது பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கர்மயோகிகளுக்கு. அது ரெக்கவர் ஆகுறதுக்கு 5 நாள் கூட ஆகும். அந்த அந்த வோல்டேஜோட அது தாங்க முடியாம கருகி போறது அது. அது அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச விதத்துல அப்படிதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் எனக்கு தெரியுது. அப்படிதான் என்னால சொல்ல முடியுது. முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கங்க. நன்றிங்கய்யா. என்ன புண்ணியம் செய்தேனோ